ராஜா ராஜா எபினேசர் எபினேசர் இதுவரை உதவினீரே, இதுவரை உதவினீரே. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவினீரே. எபினேசர் எபினேசர் அதிகாலை கைத்தட்டி ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா 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 எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. பாடுங்க எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி கைத்தட்டி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. அப்பா 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 எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. ராஜா எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி சொல்லுங்க அதிகாலை. ராஜா ஸ்தோத்திரம்பா சொல்லுங்க ஸ்தோத்திரம்பா. காலையில எங்க வாயை விரிவாய் திறந்து எங்க சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்மை துதிக்க, ஆண்டவரே உம்மை புகழ, உம்மை வாழ்த்த, உம்மை வணங்க, உம்மை போற்ற எங்களையே அர்ப்பணிக்க வந்திருக்கிறையா, எங்களையே அர்ப்பணிக்க வந்திருக்கிறையா. சொல்லுங்க இயேசுவே இயேசுவே. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர், எல்லாம் பார்த்து கொள்வீர். அப்பா யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவாயீரே கைத்தட்டி அப்பா அதிகாலை. ஆமென். அவன் மைக் வைங்க பாடல. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ஷம்மா கூடவே இருப்பவர். யெகோவா ஷம்மா கூடவே இருப்பவரே. யெகோவா ஷம்மா கூடவே இருப்பவரே. யெகோவா ஷம்மா சொல்லுங்க அதிகாலை. அப்பா கைத்தட்டி சொல்லுங்க ஆண்டவரே உங்க கிருபைப்பா
இந்த புதிய நாளை காணும்படி செய்தீங்களே ஆண்டவரே. எங்க ஆயுஷ் நாட்களை ஒரு நாள் கூட்டி கொடுத்தீங்களே. எத்தனை பாக்கியம், எத்தனை பாக்கியம், எத்தனை பாக்கியம். யெகோவா நிசியே எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர், என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே. சொல்லுங்க பார்க்கலாம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா. கை தட்டி நல்ல சரீரத்தில் ரத்த ஓட்டம் வரும். தட்ட 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 நம்முடைய சரீரம் முழுவதும் எங்கெல்லாம் ரத்த அடைப்புகள் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் நீக்கி நமக்கு சீரான ரத்தம் ஓடும்படி, நம்மளுக்கு சரீர பலன் தரும்படி, நம்முடைய சரீரத்தில் கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுக்கும்படி. யெகோவா ராப்பா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராப்பா சுகம் தரும் தெய்வமே, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராப்பா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராப்பா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா 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 அப்பா. அதிசய தெய்வமே, ஆலோசனை கர்த்தரே. அதிசய தெய்வமே, ஆலோசனை கர்த்தரே, ஆலோசனை கர்த்தரே. அதிசய தெய்வமே, ஆலோசனை கர்த்தரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா 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 உங்களுக்கு தான். நல்ல கையை தட்டி காலையில் அப்பா எங்க சரீரத்தில் நல்ல ஆண்டவரை உற்சாகமான ஆவியினால, ஒரு உற்சாகமான ஆவியினால ஆண்டவரை நிரப்பி 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 ராஜா. ஆண்டவர் இதே போல ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதிகாலையில் எழுந்து உங்களை பார்க்க ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் வீடுகளில் இருந்தாலும் ஆண்டவரே உங்களை பார்க்க அதிகாலையில் எழுந்து ராஜா ஆண்டவர் உங்களோடு கூட பேச, உங்களோடு கூட உறவாட, உங்களோடு கூட ஐக்கியம் கொள்ள என் ஆண்டவர் கிருபை 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 கிருபை. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. கையை உயர்த்தி சொல்லம்மா, எல்லாரும் கையை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி ஒரு 5 நிமிஷம் நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா இந்த புதிய நாளில் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் ஆயுசு நாள் கூட்டி கொடுத்து உங்கள் சமூகத்தில் வந்து உங்களை உயர்த்த ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்த எங்களை அழைத்து உம்முடைய பலிபீடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீங்களே. கையை நல்லா தட்டி ஆர்ப்பரிங்க.
அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தானே. கையை உயர்த்தி இயேசுவே இயேசுவே சொல்லுங்க. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். கை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கு. ஆவியான எல்லாரும் துதிக்கலாமா? எல்லாம் வாயை திறந்து, எல்லாரும் வாயை திறந்து. ஒரு பழைய பாடல் தான். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே உந்த நினைவால் நிரம்ப வேண்டும். சொல்லமா? இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். எந்தன் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற. எல்லா வலது கரத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. ராஜா ராஜா அதிகாலையில ஓடி வந்திருக்கிற ஐயா. ஆண்டவரே எங்களுக்காக அடிக்கப்பட்ட காயத்தை, எங்களுக்காக நொறுக்கப்பட்ட அந்த இருதயத்தை, எங்களுக்காக கிழிக்கப்பட்ட அந்த சரீரத்தை, ஆண்டவரே எங்களுக்காக உயிரை கொடுத்த அந்த தியாகத்தை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாறும். சொல்லுங்க எல்லாரும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாறும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். கடைசியா கை ஊற்றி ஆராதனை. எல்லாரும் எல்லாரும் இயேசு ராஜா இயேசு ராஜா எல்லாரும் கையை உயர்த்தி இயேசுவே இந்த காலை நேரத்தில் ஒரு புதிய வல்லமை நிரப்பட்டும் ஆண்டவரே. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. இந்த நாளுக்குரிய வல்லமை நிரப்பட்டும் ஆண்டவரே. நாங்க என்னென்ன செய்யணும் ஆண்டவரே, அது கைகூடி வரணுமே. நாங்க எங்க செயல்படுறோம் அது எங்களுக்கு கைகூடி வரணும் ஆண்டவரே. அதிகாலையில உங்க சமூகத்தை தேடி வந்து உங்க பிரசன்னத்தினாலும் உங்களுடைய மகிமையினாலும் நல்ல கைத்தட்டி
உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே இயேசுவே ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஒரே முறை கடைசியாயா ராதரை. தகப்பனே தகப்பனே ராஜா, இன்னைக்கு என்னென்ன வேலை செய்ய போறோமோ எங்களுக்கு கைகூடி வரணும், சக்சஸ் ஆகணும், வெற்றி படணும், வெற்றி பெறணும், வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் இந்த காலை நேரத்தில் எங்களை நிரப்புவதற்காக, இந்த காலை நேரத்தில் எங்களை உயிர்ப்பிப்பதற்காக, இந்த காலை நேரத்தில் உம்முடைய வல்லமையினால் நிரப்புவதற்காக நல்ல கையை தட்டி, நல்ல கை தட்டி ஹalleluya 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 ஹalleluya. பிதாவே, எங்களை உம்முடைய கரத்தில் தாழ்த்தி கொடுக்கிறோம்ப்பா. உம்முடைய வசனத்தை எங்களுக்கு அனுப்புங்க. இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு என்ன போஷிக்க விரும்புறீங்கப்பா? இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு கூட என்ன பேச விரும்புறீங்க? நாங்கள் விரும்புகிறதல்ல ஆண்டவரே, வானத்திலிருந்து ஆண்டவரே மன்னாவை எங்களை போஷிக்கிற கர்த்தர் எங்களோடு கூட இடைபடும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சொல்லுங்க அப்பா, எங்க குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கிறோம். விசேஷமா ஆண்டவரே இந்த காலையில இந்த அதிகாலை ஜபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நான் மன்றாடுறோம்ப்பா. உம்முடைய பலிபீடத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே முகம் குப்புற விழுந்து ராஜா ஒவ்வொரு குடும்பங்களுக்காக மன்றாடுற ஆண்டவரே, இறங்குவீராக இறங்குவீராக. இந்த ஜபத்தில் இவர்கள் கலந்து கொண்டது நிமித்தமாய் ஒரு மாற்றம் ஏற்படட்டும் ஆண்டவரே, ஒரு வித்தியாசம் ஏற்படட்டும் ஆண்டவரே. இதுவரை நடக்காதது, இதுவரை நடக்காதது, இதுவரை நடக்காதது என் ஆண்டவர் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு வானத்தை திறப்பீராக. கையை தட்டுங்கம்மா. உங்க கிருபையுள்ள கரத்தில் கொடுக்கிற ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு கூட பேசும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த அதிகாலை ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயமா சொல்றேன் ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு வித்தியாசம் ஏற்படும் உங்க குடும்பத்தில், உங்க பிள்ளைகள். ஹல்லேலூயா. தொடர்ந்து அவருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான கால வேளையிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்து அவரை துதித்து ஆராதிக்க கர்த்தர் நமக்கு இம்மட்டும் கிருபை கொடுத்தார். தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளை ஒரு சில நிமிஷங்கள் கேட்டு அதிகமாக இந்த நாளிலே ஜெபத்திற்காக நம் நேரத்தை செலவிட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த அதிகால வேளையிலே நம்முடைய சுயத்திற்காய் அல்ல, கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஆமென். என் நாள் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் வீடு நல்லா இருக்கணும், அதுக்கு அல்ல, கர்த்தரை ஆராதிக்க. ஆமென். அதிகாலையில் வந்து அவரை தேடுற தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம். சங்கீதம் 118 அதனுடைய 17வது வசனம். ஆமென்.
நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேரை கேட்டால் அந்த சாட்சியை சொல்லுவீங்கன்னு தெரியாது. ஆனால் என்னால் சொல்ல முடியும். ஆமென். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், 2014 ஆண்டில் நான் மிகுந்த நெருக்கத்திற்குள்ளாய் மரணத்தின் பாதையில் கொண்டு போன சரீரம், என்னுடைய வியாதி என்னை கொண்டு போன பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிமா. 10. கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஆமென். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் எப்போ சாவாமல் பிழைத்திருப்பேன்னா, அவர் வலதுகரம் என்னுடைய வாழ்க்கையிலே பராக்கிரமங்களை செய்கிற பொழுது நான் சாவாமல் பிழைத்திருப்பேன். அல்லேலூயா. நான் சாவாமல் பிழைச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய செய்கைகளை விவரிக்கும்படியாக. ஆமென். கர்த்தர் இந்த நல்ல நாளிலே நமக்கு உணர்த்துகிற காரியம், எத்தனையோ பாதைகளை இந்த உலகம் கடந்து விட்டது. கடந்த 2019 இருந்து 2021 வரை இந்த கொரோனாவின் தாக்கத்தினால எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டார்கள். எத்தனையோ ஆத்துமாக்கள், எத்தனையோ ஜனங்கள் உயிரை இழந்தார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட கர்த்தர் இன்னைக்கு சாவாமல் பிழைத்திருக்க வைத்திருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? அவருடைய செய்கைகளை விவரிக்கும்படியாக. ஆமென். அவருடைய செய்கைகளை நாம் விவரிக்கிறதுக்கு, உயிரோடு வச்சிருக்கிறதுக்கு காரணம் அவருடைய வலதுகரம் நம்மேலே இருக்கிறது. ஆமென். அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்கிற கரம். இந்த வார்த்தை அந்த நாளில் எனக்கு கொடுக்கப்பட்டது. என்னுடைய வலதுகரம் மேலன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்த பொழுது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் கரை மேலே எனக்கு ஒன்றும் நேரிடாது அப்படின்னு தான் நினச்சினே ஒழிய, அந்த வலதுகரத்திற்கு எவ்வளவு பராக்கிரமும் பலமும் உள்ளது என்பதை நேற்று நான் தியானிக்கையில் அதை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம், அதனுடைய 6வது வசனம். மெதுவா வாசிமா. உம்முடைய பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த வலதுகரம் பகைங்கனை என்ன செய்துச்சா? நொறுக்கி விட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு எகிப்து தேசத்திலிருந்து செங்கடலை தாண்டி வனாந்திரத்தை கடந்து வருகிற பொழுதெல்லாம் நடத்தினது என்ன கரம்? அவருடைய வலக்கரம். அல்லேலூயா. ஓங்கிய புயத்தினாலும் தன்னுடைய வலக்கரத்தினாலும் தம்முடைய ஜனங்களை ஒரு ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பனை போல கர்த்தர் நடத்தி வந்தார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய வலதுகரத்திற்கு என்ன உண்டு? பலமும் மகத்துவமும் உண்டு. அந்த பலமும் மகத்துவமும் மிகுந்த கரம் பகைஞனை என்ன செஞ்சிருச்சான்? நொறுக்கி விட்டது. அன்னைக்கு எகிப்தியன் ராஜாக்கள் போக சொல்லிட்டு பின்னாடியா வந்தான். ஆனால் கர்த்தர் நொறுக்கி போட்டார். அவருடைய கரம் அதை செய்தது. ஹல்லேலூயா. அவங்க சொல்ல முடியுமா? மோசே நடத்தி கொண்டு இருக்கிற பொழுது செங்கடலை கடந்து 2 பக்கமும் கடல் நிற்கிது, நடுவில் வெட்டாந்தரை வழியாய் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? கடந்து வந்தாங்க. அதை செய்தது எது? கர்த்தருடைய மகா பெரிய கரம். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு வார்த்தை 118வது சங்கீதம் 8வது வசனம். இதை பெரும்பாலும் பைபிளில் இருக்கிற நடு வசனம் என்று இது குறிப்பிடுகிறார்கள். வாசிங்க பார்க்கலாம். மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமென். டோட்டலாக முடிஞ்சிருச்சு இல்லையா? நம்முடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம், இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஜீவிக்கிறதுனுடைய நோக்கம், எல்லா காரியங்களையும் நாம் கடந்து செல்வதற்கு நமக்குரிய பலன் எந்த வசனத்தில் இருக்கு? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். 1-2 காரியத்திலாக்கா இல்லை, நான் அப்படி தான் இருக்கணுமா? வாழ்க்கையே அப்படி தான் இருக்கணும். ஆமென். ஆமென். இந்த வசனத்தின் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படிதான் ஆரம்பிக்கிறார் சங்கீதக்காரர். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இன்னைக்கு எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையின் பாதைகளில் நடந்து வருகிற பொழுது மனுஷனை நம்பி நம்பி என்ன செஞ்சிடறோம்? ஏமாந்து போயிடும்.
அவர் இருக்கிறார். என் பிள்ளை இருக்குது, என்னை காப்பாற்றிடும், என்னை பாதுகாத்துருவாங்க, அவங்க இருக்கிறாங்க எனக்கு உதவி செய்வாங்க, இவங்க இருக்கிறாங்க என்னை நடத்திடுவாங்க. ஆனாலும் யாரை நம்புகிறோமோ அந்த இடத்துல என்ன செய்கிறோம்? ஒரு கேள்விக்குறியோடு நின்று போய் விடுகிறோம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். என்னுடைய வலதுகரம் என்ன செய்ய போகுது? பராக்கிரமம் செய்யும். சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்கிறவளா நீங்கள் மாறப்போகிறீர்கள். ஆமென். அப்போ நீ என்ன செய்யணும்னா, மனுஷனை நம்பாத. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பெயரில், அது சின்ன காரியமா இருக்கலாம், அது பெரிய காரியமா இருக்கலாம், உன்னுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் பேரில் இருக்கிற பொழுது கர்த்தருடைய வலதுகரம் உனக்காக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனம். உபாகமம் 5:33. நீடித்திருக்கும்படி. கர்த்தருடைய வசனம் என்ன பார்த்து இன்னைக்கு நம்ம கொடுத்த வார்த்தை என்ன? சாவாமல் பிழைத்திருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீடிய ஆயுசோட இருக்கணும். அங்க அதுக்குரிய காரணம் சொல்லப்பட்டிருக்குது. வாசிமா. கவனிங்க. எல்லாருக்கும் ஆசை இருக்கு, நீடித்த ஆயுசோட இருக்கணும்னு. கர்த்தர் அதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த நீடித்த ஆயுசு எதுக்கு? சங்கீதக்காரன் சொன்னது போல சாவாமல் பிழைத்திருந்து அவருடைய செய்கைகளை அறிவிக்கும்படியாக, அவருடைய செய்கைகள் அறிவிக்கப்படும்படியாய் நீ நீடித்த நாளோடு இருக்கணும்னா நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்று, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருக்கணும். ரெண்டாவது, நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் என்ன செய்யணுமா? நடக்கணும். அவர் என்ன உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரோ அந்த கட்டளையின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா நல்ல நீடித்த ஆயுசோட இருப்பீங்க. நீடித்த ஆயுசோட உங்களை வைக்கிறதுக்கு காரணம் அவர் உங்களுக்கு செய்த கிரியைகளை, உங்களுக்காக செய்த செய்கைகளை அறிவிக்கும்படியாகத்தான். ஆமாம். யாராவது சொல்ல முடியுமா, என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலைங்க, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதமும் நடக்கலை, நான் என்னத்தை சொல்ல முடியும்? நீ சாவாமல் பிழைத்திருக்கிறதே அவர் கொடுக்கிற கிருபை. அல்லேலூயா. அவர் செய்கிற அதிசயம். நீ போய் நான் போய் யார்கிட்ட சொல்கிறது? கர்த்தர் இன்னைக்கு பற்றுகிற காரியம், நம்மள்கிட்ட திருவிழம் பற்றுகிற காரியம், உனக்கு கர்த்தர் செய்த செய்கைகளை, அவர் உனக்கு செய்த செய்கைகளை நீ போய் மற்றவங்களுக்கு அறி. ஏசு சாமி கிட்ட வாங்க, எங்கள் ஆலயத்துக்கு வாங்க, அப்படி இல்லை. உனக்கு என்ன நன்மை செய்தார், உனக்கு என்ன கர்த்தர் கிரியை செஞ்சிருக்கிறார், உன்னை எப்படி அவருடைய பிள்ளையா மாற்றி இருக்கிறார், உனக்காக அவர் செய்த காரியம் என்ன, அதை சொன்னீங்கன்னா போதும். கர்த்தர் உங்கள் வாழ்நாட்களை நீடித்து வைப்பதற்கு காரணம் அதுதான். சரி, அப்போ நான் வாழ்நாள் நீடித்திருக்கணும்னா கர்த்தர் சொல்லுகிற காரியம், அவர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் என்ன செய்யணுமா? நடக்க கடவீர்கள். அவர் விதித்த வழி எது? அவர் விதித்த கட்டளை எது? எங்கு இருக்கிறது? இந்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வாசிச்சோம்னா 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிமா. உபாகமம் 6:24. கவனிங்க. இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கும் எந்நாளும் நன்றாய் இருக்கிறதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அல்லேலூயா. நான் முதல்ல என்ன வாசிச்சோம்? அவர் விதித்த வழிகளிலெல்லாம் என்ன செய்யணுமா? நடக்கணும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நம்ம உயிரோட இருக்கணும்னா, என்னால் நல்லா இருக்கணும்னா, அவர் நமக்கு கட்டளையிட்ட இந்த எல்லா கட்டளைகளின்படியும் நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும்னு சொல்லு. அவர் என்ன கட்டளையிட்டார்? அங்கேயே வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும்
உன் முழு பலத்தோடும் என்ன செய்யணுமா? அன்பு கூர்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு கட்டளையாய் சொல்லுகிறார். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. இப்படி ஒவ்வொன்றா சொல்கிறார் வசனங்கள். அவைகள் உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக அப்படி சொல்லிட்டு, நீ 12வது வசனம், நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. இதை வரிசையாக வாசிங்கன்னா ஆண்டவருடைய கட்டளைகள் அதில் நிறைய சொல்லப்பட்டிருக்கும். அதில் பிரதான கற்பனை, உன் முழு ஆத்மாவோடு உன் முழு இருதயத்தோடும் என்ன செய்யணுமா? அவரில் அன்பு கூறணும். அவர் ஒருத்தர் தான் கர்த்தர். அவர் ஒருத்தருக்கு தான் நம்ம என்ன செய்யணுமா? ஆராதனை செய்யணும். அது மாத்திரமல்ல, நீ ஆராதனை செய்கிறது மாத்திரமல்ல, அவர் உன்னை எப்படி நடத்திட்டு வந்தார், உன் வழிகள் எப்படிப்பட்டதாக இருந்தது, உன்னை எப்படியெல்லாம் காப்பாற்றினார், இதெல்லாம் நீ உட்கார்ந்துருக்கிற போதும் எந்திரிக்கிற போதும் உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமா? சொல்லணும். இந்த நாட்களிலே அதிகமாய் ஜென்ரேஷனுக்காக தான் ஜெபம் பண்ணிக்கிட்டே போகிறோம். கர்த்தர் அப்படி தான் நடத்திட்டு இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், அவருடைய கட்டளைகளின் படி நடப்பதற்கு நம்ம என்ன செய்யணுமா? சாவதானமாக இருக்கணும். ஆமேன். கர்த்தர் தாமே இந்த நல்ல நாளிலே நாம அவருடைய கட்டளைகளின்படி நடந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். அதிகமாக ஜெபம் பண்ணணும். கண்ணை மூடி எல்லாரும் எழுந்து நிற்கலாம், ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அதிகமாக இந்த அதிகாலையில் ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் மன்றாடி ஜெபம் பண்ண வேண்டும். கொஞ்சம் வாலியம் வைங்க. நம்முடைய குடும்பங்கள் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த குடும்ப சூழ்நிலைகள் மாறணும். ஒருவேளை தகப்பன் ரட்சிக்கப்பட்டு தாய் ரட்சிக்கப்படாமல் இருந்தால், ஒருவேளை தாய் ரட்சிக்கப்பட்டு தகப்பன் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் என்பது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களுக்கே தெரியும். ஒரு குடும்பத்தில் நமக்கு ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் நம்மை நடத்தினார் என்பதற்கு அவருக்கு நன்றி செலுத்த நம்முடைய வீடுகளில் குடும்ப ஜெபம் நடைபெறுகிறதா என்பதை சிந்தித்து பார்த்து ஜெபிக்க வேண்டிய கால கட்டாயத்தில் இருக்கிறோம். எத்தனையோ குடும்பங்களில் பல பற்றாக்குறைகள், பல உபத்திரவங்கள், பல வறுமைகள், பல கஷ்டங்கள். இதிலிருந்து விடுபடுவதற்கு அவருடைய ஒத்தாசை நமக்கு தேவை. அவருடைய ஒத்தாசை நமக்கு தேவை. ஜெபமல்லம்மா, எல்லாரும் ஜெபிக்கலாமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் வீட்டில் இருந்தால் ஜெபம் பண்ண முடியல ஆண்டவரே, ஆனால் பலிபீடத்தில் வந்து உம்முடைய ஆலயத்தில் வந்து உங்களோடு கூட பேசி உறவாடி உங்களை ஆராதித்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் குறைகளை எங்களுடைய பாரங்களை எல்லாவற்றையும் உங்கள் கையில் நாங்கள் கொடுக்கறதுக்கு, என்னுடைய பாரங்களை உங்கள் கையில் நாங்கள் இறக்கி வைப்பதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தீங்களே ஆண்டவரே. இந்த அதிகாலையில் ஆண்டவரே நாங்கள் வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த அதிகாலையிலே உங்களை பார்த்து உங்கள் சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்க ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் எங்கள் பாரங்களை எல்லாம் கொட்டிட்டு நாங்கள் போய் சந்தோஷத்தோடு எங்கள் வேலைகளை செய்ய கர்த்தாவை எங்களுக்கு கிருபை கொடுத்துருக்கிறீங்களே. ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த அதிகாலை ஜெபத்திற்கு ராஜா நீ பதில் கொடுக்கிறவரா இருக்கிறீர் ஆண்டவரே. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்மை கண்டடையத்தக்க சமயத்தில் உம்மை தேடி வந்திருக்கிற ஆண்டவரே, உம்மை நாடி வந்திருக்கிற ஆண்டவரே. என் அண்டையில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இன்றைக்கு எங்களோடு கூட பேசின ஆண்டவரே அந்த வார்த்தைகள் ஆண்டவரே இன்னும் அதிகமாக உம்மோடு கூட உறவாட, இன்னும் அதிகமாக உம்முடைய கிட்டி ஆண்டவர் சேர, இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உங்க பிரசனத்தில் நனைய, இன்னும் அதிகமாய் உங்களோடு கூட
கூட உறவாட, உங்களோடு கூட பேச ஆண்டவர் நம்முடைய மகிமை நனைய ராஜா. ஆண்டவர் நீர் எங்களோடு கூட பேசணும், நான் உங்களோடு கூட பேசணும் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் கிருபைகளை இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு கொடுத்து இருக்கிறீங்களே. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, கைத்தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மாறணும் ஆண்டவரே. எங்க குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே கஷ்டம் மாறணும் ஆண்டவரே. எங்க குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே சண்டை சச்சரவுகள் மாறணும் ஆண்டவரே. எங்க குடும்பத்தில் இருக்கிற வறுமைகள் மாறணும் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே எங்களுக்கு வருமானம் கிடைத்தாலும் ஆண்டவரே அது வீணா ஆண்டவர் டாக்டர் கொடுக்க வேண்டியதாகுது ஆண்டவர், அது வீணா செலவழிக்க வேண்டியது ஆண்டவரே. அதை ஆண்டவர் ஹல்லேலூயா எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாங்க ஆண்டவரே. அதை ஆசீர்வாதமாய் எங்களுக்கு மாற்றி தாங்க. ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இந்த அதிகாலை ஜெபத்திற்கு வந்திருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, கர்த்தர் உனக்கு ஹல்லேலூயா அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே கர்த்தர், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஆவலோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களோட கூட உறவாட வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. உம்மோடு கூட பேச வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய மகிமையினாலும் உம்முடைய வல்லமையினாலும் ஆண்டவரே எங்களை தொடுகிறவரா இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே இந்த ஹோலி வீக் நாட்களிலே இந்த அதிகாலை ஜெபத்தில் கர்த்தர் அதிகமாய் உங்களோடு கூட நேரம் செலவழிக்க ஆண்டவர், அதிகமாய் உங்களோடு கூட பேச கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்களே. எங்க பிரச்சனை மாறணும் ஆண்டவரே, எங்க போராட்டம் மாறணும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க குடும்பத்தில் இருக்க தடை மாறணும் ஆண்டவரே, அந்த கஷ்டம் மாறணும் ஆண்டவரே. அப்படி மாற்றுவதற்கிற தேவன் நீர் எங்களுக்குள் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறீர். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இன்னும் சில குடும்பங்கள் ஆண்டவரே வர முடியாதபடி தடை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் ஏன் ஆசீர்வதிக்கப்படலன்னு சொல்லி சில நேரங்களில் யோசிக்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நமக்கு எல்லாம் அனுகூலமாக இருக்கிறது. காலையில் ஜெபம் பண்ணுவதற்கு, அதிகாலையில் ஆண்டவர் ஜெபம் பண்ணுவதற்கு எங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனை பூட்ட முடியாது என்று சொன்னீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா, நல்ல சந்தோஷமா முழு பலத்தோடு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு நிமிஷம் நல்ல கையை தட்டி ரிபா லபா ஹாவில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி, அந்நிய பாஷை பேசி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை முழுமையாக அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. எல்லா பலவீனங்கள் மறையட்டும் ஆண்டவரே, எல்லா கஷ்டங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. இதுவரை நடக்காத அற்புதம் எங்க குடும்பத்தில், எங்க பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே, எங்க புருஷனுக்குள்ள, எங்க மனைவிக்குள்ள, எங்க குடும்பத்தில் வறுமை எல்லாம் மாறணும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் மட்டும் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. முன்னால ஜாய்ஸ் வந்து ஓ ஸ்தோத்திரம், இது எல்லா குறிப்பை வைத்து ஜெபம் பண்ணும்படி கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு மைக் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சீக்கிரமாமா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் ஜெபநிலையில் கர்த்தாவே ஸ்தோத்திரம். கண்டிப்பாக இன்றைக்கு ஒரு கர்த்தர், நீங்கள் திரும்பி போகும்போது கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை வச்சிருக்காரு. இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் இந்த நாளுக்குள்ளே நீங்கள் எதை நினைச்சிருக்கீங்களோ, எதை கேட்கிறீங்களோ, ஆண்டவர் என்ன சித்தம் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அது இன்றைக்கு நடக்கும். அவர் செய்ய நினைத்தது ஒன்று தடைப்படாது. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, மை நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெபம் நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், கிருபை நிறைந்த தெய்வமே மை துதிக்கிறோம். வலதுகரம் பராக்கிரம் செய்யும் என்ற வார்த்தையின்படி நாங்கள் சாவாமல் பிழைத்திருந்து உம்முடைய செய்கைகளை விவரிக்கும்படியாக எங்களுக்கு நீர் ஆயுசை கூட்டி கொடுத்திருக்கிற தயவிற்காய் நன்றி தகப்பனே. அப்பா, உம்முடைய வார்த்தைகளின்படி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அடியாள ஆண்டவரே அநேக பேருக்கு நாங்கள் எடுத்து சொல்லும்படியாக எங்கள் ஒவ்வொருவரும் நீர் எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. என் தேவனுடைய கரம் ஆண்டவரை ஒவ்வொருவரும் சுவிசேஷகர்களை நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அநேக நேரங்களில் இருக்கிற எல்லா சோர்வுகளையும் நீர் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். உங்கள் கரம் பராக்கிரமம் செய்யும் என்ற வார்த்தை ஆனது ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே.
அப்பா, நீர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லியிருக்கிறதே. அந்த நலத்தை ஆண்டவர் தாமே நாங்கள் அடைந்து கொள்ளவர்களாய், நாங்கள் ஆண்டவர் அதை அனுபவிக்கிறவர்களாய் காணப்படும்படியாக எங்கள் சபை விசுவாசின் ஒவ்வொருவரையும் தகப்பனே. அநேக ஜெப குறிப்புகள் எங்களுக்காக காத்திருக்கிறது தகப்பனே. ஆனால் ஜெபிக்க கூடாதபடி அநேக தடைகள் இருக்கிறது ஆண்டவர் தாமே. நீ நொறுக்கி வல்லவராய் இருக்கிறீர் அல்லவா? தேவனுடைய கரத்திலே உம்முடைய அதிகாரத்தை ஏந்தினவராய் ஆண்டவரே, எங்கள் விசுவாச பிள்ளைகள் ஆண்டவரே, சத்தியத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். பராக்கிரமம் செய்யும் அல்லவா? அதை உணர்ந்தவர்களாய், அதற்கு நன்றி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அதிகாரத்தை பயன்படுத்துவர்களாய் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த ஆண்டவரே உம்முடைய மரணத்தை நாங்கள் ஆண்டவரே ருசிக்கிற நாட்களில் ஆண்டவரே அநேக அற்புதங்களையும் அநேக எழுப்புதல்களையும் அநேக அதிசயங்களையும் எங்கள் சபை மக்கள் காணும்படியாக, அதை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக ஒவ்வொருடைய கால்களை நீர் பலப்படுத்துங்க தகப்பனே. ஆமென். அப்பா, உங்க கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்திருக்கும்படியாக ஒவ்வொருவரை நீர் வழி நடத்துங்க தகப்பனே. பெரிய காரியங்களை நீங்க செய்வீராக. கர்த்தர் தாமே இந்த ஆராதனையை ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதமாய் வைத்ததற்காக நன்றி. பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்க. ரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்ல கையை தட்டி ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுக்கிறபடினாலே ஆண்டவரே, எங்கள் 10 நரம்பு வீணை எங்களை கைத்தால ஓசைனால உங்களை மகிமைப்படுத்துறோம் ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்துறோம் ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவரே, நாளைக்கு இதே அதிகாலை ஜெபத்தில் ஆண்டவரே இன்னும் திரள் கூட்டமாய் அதிகாலையிலே வந்து ஆலயத்தில் ஜெபிக்கும்படி ஹல்லேலூயா ஆண்டவரே. இன்றைக்கு வந்திருக்கிறவர்கள் ஒரு ஃபோன் பண்ணி மற்றவர்களை அழைக்கும்படி ஹல்லேலூயா, மற்றவர்களுக்கு சொல்லும்படி ஆண்டவர் ஹல்லேலூயா இந்த அதிகாலை ஜெபத்தில் கலந்து கொண்டுகிற நிமித்தமாய் ஆண்டோடைய அற்புதங்களையும் ஆண்டோடைய ஆசீர்வாதங்களையும் எப்படி நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்பதை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களும் நாளை காலை ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ள என் ஆண்டவர் கிருபை தருவீராகப்பா, என் ஆண்டவர் கிருபை தருவீராக ஆண்டவரே. எங்க சபை ஜெபிக்கிற சபையாய் மாறணும், எங்க சபை சுவிசேஷங்களாய் மாறணும், எங்க சபை அப்போஸ்தலர்களாய் மாறணும், எங்க சபை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்க கூடியவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. உங்க கிருபை உள்ள கரத்தில் கொடுக்கிறேன். இன்றைக்கு வந்து இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காகவும் பெரியவர்களுக்காகவும் வாலிப பிள்ளைகளுக்காகவும் தாய்மார்களுக்காகவும் தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரே பாதுகாப்பு அவருக்கு உண்டாவதாக, அவர்கள் போடுக்கும் இடமெல்லாம் வெற்றி சிறக்க பண்ணுவீராக. அவர்கள் கையிட்டு செய்கிற எந்த வேலையா இருந்தாலும் என் ஆண்டவருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து நடத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சொல்லுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய